வைல்ட் லைஃப் ரொம்ப பேஷனாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் வந்து வைல்ட் லைஃப் சஃபாரிக்கெலாம் போய் எடுத்திருக்கேன். பீயிங் எ ஃபுட்டி அண்ட் அஸ் வெல் அஸ் பேஷனேட் ஃபோட்டோகிராஃபர் ரெண்டுமே ஒரு பேஷனாக இருக்கும் போது எனக்கு வந்து சரி ஓகே ஒரு ஃபுட்டை வந்து எடுக்கலாமே அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சது தான் வந்து பிரிசி ஃபோட்டோகிராஃபி. நமக்கு ப்ராஜெக்ட் எப்போ வரும்னு தெரியாது, இன்கம் எப்போ வரும்னு தெரியாது. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ள வரப்போ எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி உங்களை ரிசீவ் பண்ணிட்டாங்க? டேரக்டாக நீங்கள் தான் கேமரா உமனா கேட்கறதுல என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் தான் ஃபோட்டோ எடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல அந்த ஃபீல்டுக்கான ஸ்கோப் எப்படி இருக்கும்? ஏஐயோட இன்வால்மெண்ட் நிறைய வந்திருக்கு. மொபைல்ல கூட ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி செம்மையா பண்ணலாமா? செம்மையா பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மினிமமா இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற கேரண்டி இருக்கா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும்? நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா நீங்கள் பண்ணுறீங்க, யூ ஆர் ஸ்கில்ட் அப்படின்னா மினிமம் யூ கேன் ஸ்டார்ட் earning from. டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பிஸ்பீட்ஸ்ல யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தங்கள தான். ஸோ அவங்க யாருன்னு பார்த்தோம்னா பிரிசி ஃபோட்டோகிராஃபியோட ஃபவுண்டர் பிரிசிலால் பிரியதர்ஷினி அவர்கள் தான். ஸோ மேம் கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். டியர் விமன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களை என்னோட ஸ்டுடியோவில் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பற்றி பேசுறதுக்காக சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேம் யூஸ்வலாக வந்து நம்ம ஜேர்னலிசம் ஃபீல்டானாலும் சரி, விஸ்காம் இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து மென்னை தான் அதிகமாக பார்க்க முடியும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க. ஸோ விமன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 4 விமன் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டினாக இருக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட வீட்டில் வந்து அப்பா மாமா 2 பேருமே வந்து சின்ன வயசில் அந்த ஃபிலிம் கேமரா இருக்கும்ல, ஸோ அந்த ஃபிலிம் கேமராவில் வந்து வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக வீட்டில் பர்த்டேஸ்லாம் நடக்கும்போது 90s கிட்ட வீட்டில் பர்த்டேஸ்லாம் நடக்கும்போது அந்த கேமரா வச்சு நம்மளுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது, அந்த கேமரா வச்சு அவங்க யூஸ் பண்ணுறதுலாம். ஸோ அப்போலேருந்து என்னோட ஸ்கூலிங்லேருந்தே அந்த ஃபோட்டோகிராஃபி மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஸ்கூல்லேருந்து அப்புறம் காலேஜ் போனோடனே எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு டிஜிட்டல் கேமரா வாங்கி கொடுத்தாங்க. தென் நான் வந்து ஒரு எம்என்சியில் போயிட்டு ஒரு ஜாயின் பண்ண உடனே எனக்கு வந்து நானே சொந்தமாக வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கினேன். இப்படி தான் என்னோட பேஷன் வந்து ஆரம்பிச்சது. ஸோ சின்ன வயசுலேயே அது எல்லாமே பார்த்து அந்த ஃபோட்டோஸ் எப்படி எடுக்கிறாங்க அதை போய் டெவலப் பண்ணிட்டு வரும்போது அது டெவலப் ஆனோன்னா அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சின்ன பிள்ளையா இருக்கும் போது அதுலேருந்தே வந்து இது நல்லா இருக்கே, இது எடுத்தா இப்படி சூப்பராக கேப்சர் ஆகுதே அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் ஆரம்பித்தது தான் ரைட் நவ் ஒரு பிராண்டா வந்து நம்ம ஆரம்பிச்சோம். யூஸ்வலாக ஃபோட்டோ எடுக்கப்படுறதும் நம்ம வந்து ஒருத்தங்களை ஃபோட்டோ எடுக்கிறதும் அது ரொம்ப ஸ்பெஷல் தான். அது ஒரு மாதிரி நம்மளை அந்த அதுக்குள்ளேயே அப்படியே கொண்டு போயிடும் டீப்பாக. ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறப்போ ஒரு கன்சர்ன் என்னன்னா, இப்போ பேரண்ட்ஸ் ஆனாலும் சரி, இப்போ வெளியே ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா கூட அதை பெருசாக சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. பேஷனாக வேணால் வச்சுக்கலாம், பட் ப்ரொஃபஷனலாக வச்சுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? உங்களை பொறுத்த மட்டும் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ இதில் நீங்கள் என்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ப்ரொஃபஷனாக வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண 2019 பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் அ டிகேட் நான் ஸ்கூலில் இருந்து இருக்கும் போதே நம்ம பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 இயர்ஸாக வந்து நான் பேஷனாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேஷனாக பண்ணுறதுக்கும் ப்ரொஃபஷனாக பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கமர்ஷியல் இந்த மணின்றது ஒரு டிஃப்ரென்ஸ், நான் அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன மாதிரி எடுக்கிறீங்க, நீங்கள் உங்களோட பிராண்டை என்ன மாதிரி ஒரு பொசிஷன் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அந்த இது வந்து டிஃபர் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு வெட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு கமர்ஷியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ இயர்ஸ்
எனக்குமே டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. பேக்கப் இருந்ததுனால என்னால் வந்து அதை மேனேஜ் பண்ண முடிந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால வந்து ஒரு ஸ்டேபிள் ஆகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரணும். நீங்க வந்து சொன்னீங்க ரைட்டா, சின்ன வயசுல இருந்தே வந்து போட்டோஸ் வந்து எடுக்கிறது பிடிக்கும் அப்படின்னா, அப்போ டெஃபினட்டா வந்து ப்ராடக்ட் ரிலேட்டடா போட்டோஸ் அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டீங்க. சும்மா ரேண்டமா தான் கிளிக் பண்ணிப்பீங்க. பட் ப்ராடக்ட் போட்டோகிராஃபி தான் உங்களோட கால் அப்படிங்கிற அந்த ஒரு டைம் எப்போ வந்துச்சு? அந்த ஃபீல்டு எப்போ தேர்ந்தெடுத்து? ஓகே, நீங்கள் இட்ஸ் அ வெரி ரைட் கொஸ்டின். ஏன்னா அப்படின்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் சின்ன வயசுலேருந்து ஃபோட்டோஸ் எடுத்ததெல்லாம் என்ன மாதிரி எடுத்திருக்கேன்னா, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எடுத்திருக்கேன், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி எடுத்திருக்கேன். வைல்ட் லைஃப் ரொம்ப பேஷனாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் வந்து வைல்ட் லைஃப் சஃபாரிக்கெலாம் போய் எடுத்திருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து என்னோட ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக இருந்தப்போ நான் எடுத்தது எல்லாமே, எனக்கு பேஷனாக எடுத்தது எல்லாமே இதுதான் எடுத்திருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் ஒரு கெரியர் பிரேக் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 4 வால்ஸ்குள்ளே என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது அப்போ என்னென்னா ஃபுட் எடுக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பீயிங் எ ஃபுட்டி அண்ட் அஸ் வெல் அஸ் பேஷனேட் ஃபோட்டோகிராஃபர், ரெண்டுமே ஒரு பேஷனாக இருக்கும் போது எனக்கு வந்து சரி ஓகே ஒரு ஃபுட்டை வந்து எடுக்கலாமே அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சது தான் வந்து ப்ரிசி ஃபோட்டோகிராஃபி. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃபுட்டு எடுக்க ஆரம்பித்தோம். அதுவும் வந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கல. எப்படி ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி நான் எடுத்துகிட்டு இருந்தேனோ அதே மாதிரி தான் வந்து ஒரு ஃபுட்டை வந்து எடுத்து நான் வந்து சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பித்தேன். ஸோ சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பித்தோடனே பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது. நிறைய பிராண்ட் கிட்டேருந்து வந்து என்கொயரி வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் எனக்கு தெரியும் ஓகே இந்த ஃபுட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்லி ஃபுட்டை மட்டும் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப குறுகிய இதுவாக இருக்குது. அண்ட் ஒன்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் பண்ணால் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. ஸோ அப்புறம் ரெஸ்டாரண்ட்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய என்கொயரி வர ஆரம்பிச்சிச்சு. ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மில்லட் பேஸ்டாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரப் பேஸ்டாக இருக்கலாம். ஸோ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சோன்னா சரி ஏன் நம்ம ரெஸ்டாரண்ட் ஃபுட்டுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம், நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட்க்கு போகலாம் அப்படின்னு போச்சு. ஸோ ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் ஃபுட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எடுக்கும் போது அதர் ப்ராடக்ட்ஸ் லைக் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டெக்கர், ஹோம் யூட்டன்சில்ஸ், தென் வந்து ஈவன் சிவில் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் ஒரு டேபிள் மேலே வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு முடியுமோ அது எல்லாமே எடுக்கிறதுக்கு என்கொயரி வந்தேன்னா ஓகே திஸ் இஸ் நைஸ் சம்திங் லைக் நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணும் போது என்ன ஏர்ன் பண்ணிட்டு இருந்தனோ அதை என்னால் வந்து ஒரு ப்ராஜெக்டில் என்னால் ஏர்ன் பண்ண முடியும் போது வை கான்ட் வி டூ இட் அஸ் அ ப்ரொஃபஷன் அப்படின்னு ஆரம்பித்தது தான் வந்து ப்ரிசி ஃபோட்டோகிராஃபி. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது என்னென்னா ஐ மீன் ஆக்சிடென்டல் ஆண்டர்ப்ரனர். ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், ஒரு இந்த ப்ரொஃபஷனாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலை. ஸோ as you rightly pointed out it's a calling. ஸோ எனக்கு வந்து immediately I thought like okay this is something I love to do, so why can't I continue doing அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன ஜாப் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 இப்போ இயர்ஸ் நான் இங்க கேக்குறேன். பட் இப்போ எம்என்சி அப்படிங்கிறப்போ அது ஒரு 9 to 5 ஷிஃப்ட்ஸ், அதுல நிறைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் எல்லாம் விட்டுட்டு இதுனா நமக்கு ப்ராஜெக்ட் எப்போ வரும்னு தெரியாது, இன்கம் எப்போ வரும்னு தெரியாது. இது ஒரு மாதிரி லைக் அதுனா நமக்கு தெரியும் இந்த மந்த் எண்ட்ல வந்து சேலரி வரும், பட் இது வந்து நிச்சயம் இல்லைல்ல. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ள வரப்போ எப்படி இருந்துச்சு? ரொம்பவே வந்து இட்ஸ் வெரி சேலஞ்சிங் தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு கெரியர் பிரேக்கில் இருந்தேன் நான். ஸோ கெரியர் பிரேக்கில் இருக்கும் போது எனக்கு வந்து ஐ ஃபீல் லைக் இட்ஸ் நல்லா இருக்கு, நான் எவ்வளோ ஒரு மந்த் ஏர்ன் பண்ணுறனோ அதை என்னால் வந்து ஒரு ப்ராஜெக்டில் எடுக்க முடியும் அப்படின்னு என்னால் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இதையே நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது டெஃபினட்டாக ஒரு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் அன்டில் கோவிட் முடிகிற வரைக்குமே மந்த்லி ஒரு ப்ராஜெக்ட் வரும், திடீர்னு வராது, இட்ஸ் நாட் வெரி ஸ்டேபிள். ஸோ ஆனால் என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுனாலே ஐ கேன் ஏபிள் டு கெட் வாட் எவர் ஐ வாஸ் ஏர்னிங் இன் கார்பரேட். அண்ட் அந்த ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. கார்பரேட்டில் என்ன தான் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்து எனக்கு கீழே நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் இதில் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக அந்த ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு மொனோட்டோனஸாக இல்லை எனக்கு இது. ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும். ஸோ எவ்ரி திங் வாஸ் வெரி சேலஞ்சிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அது வந்து எனக்கு ஐ கேன் ஏபிள் டு மேனேஜ் தட். ஸோ தென் ரைட் நவ் வி ஆர் கோயிங் இன் அ வெரி குட் வே. யூஸ்வலாக வந்து வெட்டிங்ல இருந்து என்ன ஒகேஷன் ஆனாலும்
கேமராமேனை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் வந்து கேமரா உமனா இந்த ஃபீல்டுக்குள்ள வரப்ப எப்படி இருந்துச்சு? அக்செப்டன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் எப்படி உங்களை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க? கரெக்ட். ஏன்னா நிறைய பேர் நான் வந்து கிளைண்ட் கிட்ட பேசும்போது ஃபோன்லாம் எடுத்து பேசும்போது என்ன கேட்பாங்கன்னா, ஓகே அப்போ அவங்க என்னன்னா ஓகே ஒரு ஆண்டர்பிரனரா அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க நான் போயிட்டு வந்து ஒரு கேமரா பேக்கோடு எடுத்துட்டு போயிட்டு லைட் பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு போன உடனே சம்டைம்ஸ் கேட்பாங்க, நீங்க தான் கேமரா உமனா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு வந்து ஆமா நான் தான் எடுக்க போறேன். ஐ மீன் டைரக்டா நீங்க தான் கேமரா உமனான்னு கேட்கறதுல என்ன கேட்பாங்கன்னா, நீங்க தான் போட்டோ எடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இட் வில் பி வெரி சட்டில், பட் அதை கேட்பாங்க, நீங்க தான் போட்டோ எடுக்க போறீங்களா அப்படின்றது என்னன்னா they are going to invest something and அவங்களுக்கு அந்த ஒரு காஷன் இருக்கு, என்னடா ஒரு விமன் போட்டோ எடுக்கிறாங்கன்றாங்க அது எப்படி எடுப்பாங்க அப்படின்றத. பட் ரைட் நவ் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் விமன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. பட் 2019 ஆரம்பிச்சது போது வெரி ஃபியூ, அதுவும் ஒரு ப்ராடக்ட் ஜானர்ல போது ரொம்பவே கம்மியாக தான் இருந்தாங்க. பட் ரைட் நவ் த அக்செப்டன்ஸ் வாஸ் குட். பட் ஏர்லி ஸ்டேஜஸ் நான் நிறையவே ஃபேஸ் பண்ணியிருக்காது. நான் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட்ஸ், நீங்க தான் போட்டோ எடுக்க போறீங்களா, நீங்க தான் நான் கேமராமேனு அப்படின்ற மாதிரி ஐ ஹியர்ட் a lot of it. ஸோ வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் எந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்க ஃபோட்டோகிராஃபி பண்ணீங்க? எனக்கு ரொம்பவே ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த கிளைண்ட் வந்து இன்னுமே எனக்கு கிளைண்ட் தான் அவங்களோடது. ஸோ அவங்களுக்கு வந்து இட்ஸ் அ ரெஸ்டாரண்ட், வெள்ளூர்ல ஒரு ரெஸ்டாரண்ட். அவங்க வந்து என்னோட ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு 10 rupees சமோசா இருக்கும்ல, நம்ம யூஸ்வலா வந்து கடையில் போனோம்னா அந்த 3 சமோசா ஃபார் 10 rupees அந்த மாதிரி ஒரு சமோசா விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சமோசா நான் வெள்ளூர்ல என்னோட நேட்டிவ்ல இருக்கும் போது வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டு இந்த சமோசா எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் உடனே வந்து இந்த சமோசா வந்து பக்கத்தில் ஒரு கடையில் வாங்கினேன்னு உடனே எங்கன்னு இட்ஸ் ஜஸ்ட் ஸ்ட்ரீட் ஷாப் அங்கே வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க உடனே வந்து தென் எங்களுக்கும் வந்து எடுக்கிறீங்களா, ஏன்னா அந்த சமோசா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இட் லுக்ஸ் லைக் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல எடுத்த மாதிரி இருந்துச்சு, ஸோ எங்களுக்கும் வந்து எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க இமீடியட்டா அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு போய் எடுத்தோம். நம்ம அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தேர் ஆர் கிளைண்ட்ஸ் வென்எவர் அவங்க நியூவாக வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு ஃபுட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக தேல் கால் அஸ். அண்ட் ரீசெண்டாக தேவ் ஜஸ்ட் ஓப்பன்ட் ஒன் மோர் பிரான்ச் நுங்கம்பாக்கம், வெள்ளூர்லேருந்து நுங்கம்பாக்கம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் கிளைண்ட். ஸோ வந்து இப்போ ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ்க்குள்ள வந்தீங்களா, ஸோ அப்போ வந்து எல்லா பொருள்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்களா, இல்லை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு 2-3 பொருள் தான் வச்சிருந்தேன் இதுவே போதும், பிகாஸ் வந்து பிஸ்னஸ் எப்படி போகணும்னு தெரியாது, ஸோ ஸ்டார்டிங்ல வந்து இவ்வளோ தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா? ஒன்லி தென் ஆஃப்டர் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஒரு ஃபியூ இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அப்புறம் தான் எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு வாட் எவர் வி ஆர் ஏர்னிங் இட் அதுலேருந்து நம்ம எடுத்து இன்வெஸ்ட் பண்ணணுன்றத ஸ்லோவாக தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்பத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் எவர் இன்வெஸ்ட்மெண்ட் கோஸ் இன் டு எதர் மை ஸ்டுடியோ ஆர் எதுனாலும் நம்ம என்ன ஏர்ன் பண்ணுறோமோ அதுலேருந்து திரும்ப இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத இது பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ ஃபோட்டோகிராஃபிங்கிறது நிறைய பேரோட பேஷனாக பார்க்க முடியுதுல்ல. ஸோ வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறப்போ இந்த பொருள் வந்து கட்டாயம் இருக்கணும் ஒரு பிகினரா அப்படின்னு ஏதாச்சும் பொருள் இருக்கா, நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுங்க? ஓகே, ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வராங்க அப்படின்னா முக்கியமாக வந்து கேமரா. ஸோ கேமரா லென்சஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபால்ட்டாக. இதை தவிர என்ன அப்படின்னா ஒரு லைட்ஸ். ஸோ ஒரு நல்ல லைட் வேணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக வராங்க, ஈவன் சம் பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட டூ இட் யுவர் செல்ஃபில் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு மொபைல் வச்சு எடுக்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைட்ஸ் இருக்குது அப்படின்னா தே கேன் ஏபிள் டு டூ இட். ஏன்னா நம்மளுக்கு நேச்சுரல் லைட்ஸ் எப்போ இருக்கும் எப்போ போகும்னு தெரியாது. நேற்று பயங்கர சன்னியாக இருந்துச்சு, இன்னைக்கு க்ளவுடியாக இருக்குது. வி கான்ட் எக்ஸ்பெக்ட், வி கான்ட் ஒரு வெதர் வந்து நம்மளால வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால ஒரு பேசிக் லைட்ஸ், என்ன லைட்ஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேசிக் லைட்ஸ் ப்ளஸ் கேமரா அண்ட் ப்ராப்ஸ். அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராப்ஸ் வந்து நெசசரியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நீங்கள் நிறைய ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எடுக்க போகிறீங்க, அந்த ஜானரில் தான் போகிறீங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் ப்ராப்ஸ். இல்லை நீங்கள் வந்து ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் ஆர் அதர் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, சும்மா அப்பப்போ ஒரு ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா யூ கேன் ஹையர் ஆர் ரெண்டல் பேசிஸில் நீங்கள் ப்ராடக்ட்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தட் வில் பி மச் மோர் ஈஸியர் ஃபார் யூ rather than நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ப்ராப்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதோட.
யூஸ்வலாக வந்து நீங்கள் இப்போ ஃபுட்டு அப்புறம் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்களே. ஸோ இது ஒவ்வொன்றுமே வந்து அந்த கான்செப்ட் க்ரியேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமா, இல்லை கான்செப்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து மாறும் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மில்லட் பேஸ்டு பிராண்ட் வராங்க, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட எந்த அளவுக்கு மில்லட் பேஸ்ட் ஒரு ஆர்கானிக் ஒரு ஹெல்தி அப்படின்னு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம ஒரு மாதிரி எடுத்துட்டு போவோம். இதே வந்து ஒரு ஸ்கின் கேர் பிராண்ட் எடுத்துட்டு வராங்க, அவங்க வந்து ஒரு ஆர்கானிக்கா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி காமிப்போம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பிராண்ட் வந்து என்ன வேல்யூஸ் அவங்களுக்கு இருக்கு, என்ன ஸ்டோரி அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க, பிளஸ் அஸ் வெல் அஸ் அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு. ஸோ பேஸ்ட் அப்பான் த டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம வந்து அந்த ஸ்டோரியை வந்து விஷுவலாக காமிப்போம். ஏன்னா அட் த எண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் அழகா இருக்குன்றத விட அந்த இமேஜை செல் பண்ணணும். ஸோ தட் அந்த இமேஜை செல் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஸோ தட் அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ தட் வில் பி வேலிட், தட் வில் பி வர்த் ஆஃப் இட் இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த ஒரு மூட் போர்டுன்னு சொல்லுவோம் அல்லது கான்செப்டுவல் நம்ம எடுக்கும் போது we have to take a lot of time to work on it. So எனக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா we will take at least a week. ஸோ ஒரு வீக் எடுத்துட்டு we have to work on it from the நம்ம கான்செப்டுவல் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிட்ட இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவங்கள என்ன விஷன் வச்சிருக்காங்க, அவங்களோட கம்பெனிக்கு என்ன யூஎஸ்பி இருக்கு, அவங்க காம்படிட்டர்லேருந்து அவங்க எப்படி தனியாக காமிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் we would like to first understand and then அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூட் போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி அப்ரூவல் எல்லாம் முடியறதுக்கு ஒரு மினிமம் a week's டைம் நம்மளுக்கு ஆகிடும் நம்மளுக்கு. ஓகே. ஸோ வந்து நீங்கள் இப்போ நிறைய ஷூட்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அதில் வந்து இது நல்லா இருந்துச்சு, ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக பண்ணேன், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் இப்போவும் மெமரைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஷூட் இருக்கா? எனக்கு எல்லா ஃபோட்டோஸுமே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே வந்து இட் டிபெண்ட், இந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ இந்த பிராண்ட் அந்த பிராண்ட் இல்லை, any brand or any product ஒவ்வொன்றுத்தையுமே we'll put our heart and soul into it அந்த ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணுறதுக்காக. யூஸ்வலாக வந்து ஒரு ஷூட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க? ஸோ யூஸ்வலாக இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் த கிளைண்ட் வாண்ட். ஸோ ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி இமேஜஸ் வேணுன்றதை பொறுத்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். ஸோ ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இப்போ ஒரு 1 day ஒரு 12 hours நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 12 hours மேக்ஸிமம் we can create like 10 images நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ 10 images தான் மேக்ஸிமம் பண்ண முடியும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் கிரியேட்டிவிட்டி. ரொம்ப ஜாஸ்தியான கிரியேட்டிவிட்டியாக வேணும் அப்படின்னா 8 images அவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும். ஸோ என்ன கிளைண்ட் வேணும் அப்படின்றத பொறுத்து இட் டிஃபர்ஸ். ஸோ வந்து நீங்கள் ஃபுட் அப்புறம் அந்த ஸ்கின் கேர் ஃபேப்ரிக்ஸ் சார்ந்து நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் பண்ணுறீங்களா, இது எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? லைக் கான்செப்ட் வைஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் அங்கே போகிறப்போ ப்ராடக்ட் வைஸ் ஆகட்டும், நீங்கள் என்ன மாதிரி யோசிப்பீங்க? அண்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு டேக்கு வந்து ஒரு 10 to 8 எடுக்க முடியுமா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபுட்டை பார்த்தோன்னா சாப்பிட்ணுன்னு தோணும் நம்மளுக்கு. ஸோ அந்த ஒரு டெம்ப்டிங்கை நம்ம எப்படி அந்த விஷுவலாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸ்கின் கேரை பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் கேர் வந்து எவ்வளோ ஆர்கானிக், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத ஆர்கானிக்காக இருந்தால் நம்மளுக்கு தெரியணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது ஒன்று அப்படின்னா தட் நம்ம எப்படி விஷுவலாக நம்ம காமிக்க முடியும் அப்படின்றது இருக்கும். ஸோ அகெயின் வந்து ஒரு கிளாத்திங் அப்படின்னா அந்த கிளாத்திங்கில் இருக்க ஃபேப்ரிக்கோட டெக்ஸ்சர்ஸாக இருக்கலாம். ஈவன் ஸ்கின் கேரில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம்ஸு லோஷன்ஸ் அதோட டெக்ஸ்சர்ஸ் இருக்கும்ல அது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஒரு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குமே வந்து இட் டிஃபர்ஸ். ஸோ அந்த என்ன இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், அந்த டார்கெட் ஆடியன்ஸ் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அவங்கள என்ன மாதிரி போயிட்டு ரீச் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராடக்டை நம்மளால செல் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு கான்செப்டுவலில் தான் வந்து நம்மளோட இமேஜஸ் எல்லாமே போகும் உங்களுக்கு. யூஸ்வலாக நீங்கள் இங்கே சென்னை மட்டுமா இல்லை வேற? ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்ராஸ் த குளோப் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ ஈவன் வி ஹாவ் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னலாக ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட். அவங்களுக்கு வந்து அங்கே வந்து யூஎஸில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் விண்டேஜ் எஃபெக்ட் இருக்கிற ஒரு இமேஜ் வந்து அவங்களுக்கு அங்கே வந்து கிடைக்கல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா தே கால்டர்ஸ் அண்ட் நம்ம வந்து இங்கே வந்து அவங்களுக்கு எல்லா ஃபுட்டும் இங்கேயே ப்ரொக்யூர் பண்ணி எல்லா ஃபுட்டும் இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு
ட்ரெடிஷ்னலாக எப்படி வந்து ஒரு ஃபுட்டை காமிக்கிறது, ஒரு பார்த்தோன்னா அது வந்து ஒரு சவுத் இந்தியன் டிஷ் அப்படின்றது மாதிரி தெரிகிற மாதிரி அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் விண்டேஜ் எஃபெக்ட்ல அவங்களுக்கு நம்ம ஷூட் பண்ணி கொடுத்தோம். அண்ட் வி டூ ஸ்கின் கேர் பிராண்டுக்கு நம்ம யூஎஸ்ல இருந்து கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே வந்து இங்கேயே நீங்க பண்ணி கொடுக்குறோம். ஆமாம். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா they will send the product here. ஸோ அக்ராஸ் த குளோப்ன்றதுனால ப்ராடக்ட் பேஸ் அப்படின்னா நமக்கு எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. ரெஸ்டாரண்ட்னா we do across தமிழ்நாடு அண்ட் பெங்களூர். அண்ட் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல அந்த ஃபீல்டுக்கான ஸ்கோப் எப்படி இருக்கும், எந்த பிளாட்ஃபார்ம்லலாம் அது ஒரு நல்ல பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகலாம்? இப்போ வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஐயோட இன்வால்மெண்ட் நிறைய வந்திருக்கு இப்போ. ஸோ டெஃபினட்டாக வந்து ஏஐ வந்து எப்படி எங்கெங்கெல்லாம் இன்கார்பரேட் பண்ண முடியும் அப்படின்றத வி ஹாவ் டு சி. ஸோ ஆஸ் அ ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபராக அலாங் வித் த ஏஐ வேர் எங்கெல்லாம் நம்மளால வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபியை அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போனால் இட் வுட் பி பெட்டர். ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி தவிர வேற எதுவும் பண்றீங்களா நீங்க? ஓகே, ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பற்றி தவிர பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வீடியோகிராஃபி பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பிராண்ட் வந்து அவங்களே இன்னவுஸாக வச்சு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா we can able to give them the training எப்படி வந்து அவங்க வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அவங்களா எடுக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டுடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எஸ்பெஷலி ஃபார் பிராண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து we are going to give them as a rental basis. ஸ்டுடியோவும் ரெண்டல் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தட் they can use the props, they can use the lights and everything. அண்ட் அவங்க வந்துட்டு அவங்க வந்து இதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம், ஷூட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஸ்டைலிங் மட்டும் வேணும், ஜஸ்ட் நான் எல்லாமே ஷூட் பண்ணிக்கிறேன், நீங்கள் எனக்கு ஸ்டைல் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் we are planning for that as well. ஸோ எனக்கு ஒரு பர்சனல் கொஸ்டின் கேட்குறேன். யூஸ்வலாக வந்து கேம் அப்படிங்கிறப்போ வந்து எல்லாரும் வந்து அது எனக்கு அப்படின்னு எல்லாருக்குமே மேக்ஸிமம் ரொம்ப பேஷனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும், நமக்கு வாங்கணும். பட் ஒரு சிலர் வந்து ரெண்டல் விடுவாங்க. ஸோ உங்களோட பொருள் வந்து ரெண்டல் விடுறப்போ என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கும்? என்னோட பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்ஸு அதெல்லாம் வந்து ரெண்டல் விடுறதுல எனக்கு ஓகேவா இருக்கும். டெஃபினட்டாக கேம் வந்து ரெண்டல் விடுற ஐடியா இப்போதைக்கு எனக்கு இல்லை. பட் லைட்ஸ் மற்றது எல்லாமே வந்து பிகாஸ் நான் மோஸ்ட்டாக வந்து ஒரு வீக்கில் வந்து ஒரு 3 ஷூட்ஸ் தான் நான் எடுப்பேன். 3 days தான் ஷூட்ஸ் எடுப்பேன். த ரிமைனிங் டேஸ் த ஸ்டுடியோ சும்மா தான் இருக்கு. ஸோ அந்த டைமில் டெஃபினட்டாக த அதர் பிராண்ட்ஸ் கேன் ஏபிள் டு யூட்டிலைஸ் இட் அப்படின்றது தான். பிகாஸ் வி ஹவ் இன்வெஸ்டட் இன் அ லாட் ஆஃப் ப்ராப்ஸ். ஸோ நிறைய ப்ராப்ஸ் இருக்கு. இட் கேன் பி ஃபுட், இட் கேன் பி ஒரு ஸ்கின் கேர், எல்லாருக்குமே அங்கே ப்ராப்ஸ் நிறைய இருக்கு. ஸோ டெஃபினட்டாக they can use it அப்படின்ற ஒன்று தான். கேம் மட்டும் அவங்க தான் கொண்டு வரணும். ஆமாம், இப்போ கேம் மட்டும் அவங்க தான் வந்து கொண்டு வரணுன்ற மாதிரி. ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து மொபைலில் தான் எடுப்பாங்க நிறைய பிராண்ட்ஸ். ஸோ கேமில் எடுக்கிறதோட மோஸ்ட்டாக பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து மொபைலில் தான் எடுக்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா கேம் வந்து இப்போதைக்கு ஐடியா கண்டிப்பா இல்ல. ஓகே, சோ வந்து மொபைல்ல கூட ஒரு ப்ராடக்ட் போட்டோகிராஃபி செம்மையா பண்ணலாமா? மொபைல்லையும் உங்களால பண்ணலாம், செம்மையா பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா யூ கேன் டூ இட் இன் அ பெட்டர் வே. ஏன்னா இப்போ ரைட் நவ் நம்மளோட மொபைல் எல்லாமே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ அண்ட் வெரி ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனல் லெவலில் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆவரேஜாக உங்களோட மொபைலில் பார்க்குற அளவுக்கு யூ கேன் ஏபிள் டு டூ தட். பட் இட் டோன்ட் பி எக்ஸாக்ட்லி சேம் அஸ் ப்ரொஃபஷனல் லெவல். ஸோ வந்து நம்ம பிகினர்ஸ் இந்த ஃபீல்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேம் இல்லை வந்து மொபைல் ஃபோன் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், உங்களோட ப்ரொஃபஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருக்கா? டெஃபினட்டாக இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்வேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு கேம் இதுவாக இருக்கும். நான் வந்து சின்ன வயசுலேருந்து நிக்கான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால இப்போ வரைக்கும் எனக்கு அந்த நிக்கான்ன்றது வந்து எனக்கு அப்படியே பழகிடுச்சது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட இதுக்கு எது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றத பொறுத்து தான். ஸோ ஐ வுட் யார் எங்கிட்ட வந்து கேமரா ரெக்கமெண்டேஷன் கேட்டாலும் நான் சொல்கிற முதல் கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு கேமரா நீங்கள் என்ன பட்ஜெட்டுன்னு சொல்லுங்கள், நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் போயிட்டு இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் நல்லா இருக்குது, இந்த ஃபியூ கேமராஸ்னால் போய் ரெண்டல் எடுத்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸ் ஆஃப் யூஸ் இருக்குன்னு பாருங்கள். Then go with that அப்படின்றது. Because all the cameras are right now very nice and it's not the camera, it's the person behind the camera matters. Okay, and finally வந்து இப்போ யூஷுவலா வந்து போட்டோகிராஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இவ்வளோ சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு தோணும் ஃபார் ஃபோட்டோ ஷூட் ஆகட்டும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு. ஸோ வந்து ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபியை வந்து ஒரு அவங்க அதுதான் ப்ரொஃபஷனாக வந்து தேர்ந்தெடுத்து வராங்க அப்படின்னா பிகினர்ஸ் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம்? ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படின்றது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 100+ பிரான்ச்சஸ் இருக்குது. அவங்க 100+ பிரான்ச்சஸில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா
we have to charge them accordingly, and we are creating assets for them la. So the charges depend upon who the client you are going to work with, and evlo value நீங்க அந்த கிளையண்ட்டுக்கு நீங்க எடுத்துட்டு வர போறீங்க அப்படின்றது பொறுத்து it will be totally differ. So it's the number வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து பிகினருக்கு இவ்வளவுதான், ப்ரொஃபஷனலுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு நம்பர்ஸ்குள்ள நம்மளால ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. பட் நான் வந்து கேக்குறேன், இப்போ வந்து போட்டோகிராஃபியை வந்து பேஷனா மட்டும் பார்ப்பாங்க, ப்ரொஃபஷன் அப்படிங்கிறப்போ வந்து அப்புறம் பேரண்ட்ஸ் சைடு வந்து யோசிப்பாங்கல்ல, ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வராங்க அப்படின்னா, பட் வந்து மினிமமா இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற கேரண்டி இருக்கா இந்த ஃபீல்டை பொறுத்தவரை? மினிமமா ஏர்ன் பண்ணலான்ற கேரண்டி வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட ஸ்கில்டா இருக்காங்க, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு ஸ்கில் தே ஆர். ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு நெட்வொர்க்கிங் வச்சிருக்காங்க, நெட்வொர்க் பண்ணுறாங்க எல்லாரும் கூட, ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் ஹவு கனெக்டட் தே ஆர் அண்ட் ஹவு தே ஆர் ப்ரொஜெக்டிங் தம்செல்ஃப் அப்படின்றது இருக்கு. பட் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நீங்கள் பண்ணுறீங்க, யூஆர் ஸ்கில்ட் அப்படின்னா மினிமம் யூ கேன் ஸ்டார்ட் ஏர்னிங் ஃப்ரம் அ லேக் ஆன்வர்ட்ஸ். ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து டெஃபினட்டாக பண்ண முடியும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் எந்த அளவுக்கு நெட்வொர்க் வச்சுருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ஸ்கில்ஸ் இது பண்ணிருக்கீங்க. ஏன்னா தெர் ஆர் கிளைண்ட்ஸ், தெர் ஆர் ஃபோட்டோகிராஃபர்ஸ், ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜுக்கு 1 lakh சார்ஜ் பண்ணுற ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய பிராண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சார்ஜ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அந்த ஃபோட்டோஸை, நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கில்டாக இருக்கிறீங்கன்றத பொறுத்து இட் டிஃபர்ஸ். ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே நம்ம வந்து டிஜிட்டலாக தான் போயிட்டுருக்கோம். கம்ப்ளீட்டாக எல்லாருமே வாங்குறது எல்லாமே ஒரு ஆன்லைனில் பார்த்து தான் வாங்குறாங்க. ஸோ ஒரு ஆன்லைனில் பார்த்து வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்கோப் நிறையவே இருக்குது, டிமாண்ட் இதுக்கானது நிறையவே இருக்குது. நம்ம வித் த கரண்ட் டெக்னாலஜி அண்ட் எல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படி அதை கூட சேர்ந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது தான். ஓகே, ஸோ வந்து லைக் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிஸை வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் இந்த ஃபீல்டில் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு என்ன மாதிரி ஸ்கோப் இருக்குது, ஒருத்தங்க புதுசாக பிகினராக வராங்க அப்படின்னா என்ன மாதிரியெல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், வண்டர்ஃபுல் டு ஸ்பீக் வித் யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்டர்வியூ எல்லாமே. தேங்க்யூ.